தமிழக மக்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்திலே தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சிகளும் காமராஜ் அப்பச்சியுடைய பெயரை சொல்லாத அரசியல் கட்சிகளே கிடையாது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் கன்னியாகுமரி மாவட்டம் கல்வி அறிவிலும் எல்லா நிலைகளிலும் சிறந்த ஒரு மாவட்டம். ஆனால் இந்த மாவட்டத்தில் இன்று 29/9/2024 மந்திரி சபையில் இருந்த மாற்றத்தில் ஒரு மக்கள் பிரதிநிதிகள் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அவருக்கு இன்றைக்கு சட்டமன்றத்தில் மந்திரி பதவி பறிக்கப்பட்டு இருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டும் குமரியிலிருந்து நான் ஒன்றை மட்டும் பேச விரும்புகின்றேன். கேரளாவிலிருந்து பிரிந்த மாவட்டம் குமரி மாவட்டம். மக்கள் தொகையிலும் சரி, மனித வளத்திலும் சரி, பல்வேறு விவரமான விஷயங்களில் குமரி மாவட்டம் சிறந்துதான் விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் மந்திரி சபையில் ஒரு நபருக்கு இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் குமரி மாவட்ட மக்களுக்கு அது ஒரு ஆதங்கத்தை தான் உருவாக்குகின்றது. எனவே உடனடியாக அரசு பல்வேறு சந்தேகங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. குமரி மாவட்ட மக்களை ஏதோ பிரித்து ஆளுகின்ற மத்திய அரசானாலும் சரி, மாநில அரசோ ஏதோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றதா என்பது தெரியாது. ஏனென்று சொன்னால் கடற்கரையில் பகுதியில் மணல் பிரித்தெடுக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கின்றது. அதில் மந்திரி ஒத்துப்போகவில்லையா என்பதும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மேற்கு பகுதியில் எடுத்துக்கொண்டால் ரப்பர் விவசாயிகளுக்கு உரிமைப்பட்ட ரப்பர் மரத்தை முறிப்பதற்கு அரசிடமிருந்து அனுமதி பெற வேண்டியது இருக்கின்றது. தொழிற்சாலைகள் உருவாகின்றென்றால் அதுவும் கிடையாது. ஒரு பிளே கிரவுண்டு வந்ததா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. இன்னும் சொன்னால் இதற்கு மேல் பொதுவாக மக்கள் ஒரு ஆர்ப்பர் வர வேண்டும் என்று பொதுவான மக்கள் விரும்பினார்கள். அதுவும் வரவில்லை. தற்பொழுது நிலவில் நடந்து கொண்டிருக்கின்றது மணல் பிரித்தெடுக்கின்றது. அது ஆட்சியாளர் கொண்ட அந்த ஒரு ஜிஓ மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் அது தடை ஏற்பட்ட காரணத்தினால் மந்திரி சபையிலிருந்து தமிழகத்திற்கு இடம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். தமிழக மக்களுக்கு அரசு வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் உடனடியாக கூட்டணி கட்சி தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. தமிழகத்திலே மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சி கேட்பது போல் கூட்டணி கட்சிக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்தாலாவது மந்திரி சபையில் ஒரு நபருக்காவது நீங்கள் மந்திரி ஆக்க வேண்டும் என்பதுதான் தனிப்பட்ட முறையில். ஏனென்று சொன்னால் இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட மாவட்டம், அறிவு சார்ந்த மாவட்டம், அரசோடு நேரடியாக தொடர்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு பிரச்சனைகள் இந்த மாவட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. எங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டா நிலங்கள் ரப்பர் முறிக்கப்படவில்லை. பத்மநாபபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏயும் இது சம்பந்தமாக முதல்வரிடம் சொல்லவில்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் பிரதிநிதியில் மந்திரி சபையில் இடம் வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். எனவே உடனடியாக தமிழக அரசு இது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக. இது அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.